தலைவர் அவர்கள் பாப்பிரெட்டிப்பட்டியிலிருந்து மீண்டும் தருமபுரி அரண்மனைக்கு வந்து சேலம் செல்வதாக நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஆங்காங்கே வர வழியில் பாப்பிரெட்டிப்பட்டி, பொம்படி, கடத்தூர் போன்ற எத்தனையோ பகுதிகள் நிகழ்ச்சிகள் இருந்தாலும் எங்கூர் பக்கம் இருக்கிற உடசல்பட்டி கூட்டோடு பகுதியில் நான் நின்று தலைவர் அவர்களை பல கூடை கொடுத்து நிற்குவார் என்ற நம்பிக்கையில் நின்றேன். ஆனால் தலைவர் அவர்களும் அதை மறுக்கவில்லை. கடைசி தொண்டனாக இருந்தாலும் சாமானியனாக இருந்தாலும் அவருக்காக நிற்கக்கூடியவர் தான் நம்முடைய மகத்தான தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள். என்னுடைய அழைப்பை ஏற்று என்னுடைய பல கொடியை வாங்கி எனக்காக அங்கே தலைவர் அவர்கள் நின்றார். நின்ற பிறகு என்னுடைய உடன் பிறந்த அண்ணன் ஆறுமுகம் அவருடைய அழகிய ஆண் குழந்தைக்கு திருநிலவன் என்று பெயர் சூட்டி தலைவர் அவர்கள் வாழ்த்தினார். மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அது மட்டுமின்றி என்னுடன் வந்த இன்னொரு குழந்தைக்கும் தமிழ் நிலவன் என்றும் பெயர் சூட்டினார். ஆண் குழந்தை, 2 ஆண் குழந்தைகளுக்கும் பெயர் சூட்டினார். பிறகு அங்கிருந்து தலைவர்கள் புறப்பட்டு சென்றார். தருமபுரி புறப்பட்டு சென்று அங்கிருந்து சேலம் செல்வதாக தகவல். ஆனால் நான் கொடுத்த பழக்கொடியிலிருந்து தலைவர் ஒரு செவ்வாழை பழத்தை, நான் ஆப்பிள், ஆரஞ்சு, செவ்வாழை பழம், பனங்கிழங்கு ஆகியவற்றை தலைவருக்காக வாங்கி வைத்திருந்தேன். ஏக்கத்துடன் வாங்கி வைத்திருந்தேன். அதை வாங்கியது மட்டுமின்றி தலைவர் அவர்கள் அதிலிருந்த ஒரு செவ்வாழை பழத்தை சாப்பிட்டதை நான் என்னுடைய கண்ணால் பார்த்தேன். என்னுடைய வாழ்நாளில் நான் கிடைக்காத மிகப்பெரிய உச்ச மகிழ்ச்சியை இன்று நான் தலைவர் வலையில் பெற்றேன். எனக்கு மிகவும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. என்னுடைய அண்ணன் குழந்தை பிறந்து 2 மாதங்கள் தான் ஆகிறது. அந்த ஆண் குழந்தைக்கு பெயர் சூட்டியது மட்டுமின்றி நான் குடித்த பழத்திலிருந்து தலைவர்கள் சாப்பிட்ட ஒரு பழம் என்பது என்னுடைய வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. ஏனென்றால் நான் தற்காலிக நடத்துனராக அரசாங்க பேருந்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். அந்த ஊதியம் வாங்கி பிறகு தலைவர்களுக்கு என்னுடைய கஷ்டப்பட்ட உழைப்பிலிருந்து வாங்கிய அந்த பழத்தை தலைவர்கள் சாப்பிடும் பொழுது என்னுடைய வாழ்நாள் நிறைவு செய்துவிட்டு மகிழ்ச்சியை போல் எனக்கு அந்த மகிழ்ச்சி இருக்கிறது. மிகவும் தலைவர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் அவருடைய பாதத்திற்கு காணிக்காக்குகின்றேன். மிகவும் இந்த கடைசி தொண்டனுடைய வரவேற்பை எதிர்பார்த்து தலைவர் அவர்கள் அங்கே நின்றது என்பது தவிர்க்க முடியாத ஒரு சூழலாக இருக்கும். நான் மிகவும் பயங்கரமாக பயந்தேன். இங்கே நிற்க முடியுமா, தலைவர் காரை நிப்பாட்ட முடியுமா, நிறுத்துவாரா, இங்கே இருக்கிற சூழல் எப்படி இருக்குது, எவ்வளோ அழைப்புதல் நிறைய. ஏன்னா அங்கங்கே வழிநெடுங்க தலைவர்களுக்கு தொடர்ச்சியான நிகழ்ச்சிகள், ஓய்வில்லா நிகழ்ச்சிகள். காலையில் 7 மணிக்கு திருமணத்துக்கு சென்று முடித்துவிட்டு மீண்டும் தருமபுரி வருகை தரும் பொழுது தொடர்ச்சியான அங்கங்கே நிகழ்ச்சிகள். அங்கங்கே குழந்தைகளுக்கு, நிறைய குழந்தைகளுக்கு பேர் வைப்பு நடத்திவிட்டு தான் தலைவர் வருகிறார். ஆனால் எங்களுடைய அழைப்பை ஏற்றும் அங்கிருந்து எங்களுடைய 10 பேர் அழைப்பை ஏற்றும் தலைவர் நின்றது என்பது சாதாரண விஷயம் அல்ல. இது தலைவருக்கு கோடான கொடிய நன்றியும் அவருடைய பாதத்திற்கு நான் உரித்தாக்குகிறேன். நன்றி, வணக்கம்.